விநாயகன் 72 மாண்புமிகு உறுப்பினர் க. செல்வராஜ் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூரிலே புதிதாக அரசு சட்டக்கல்லூரி அமைக்கின்ற செயற்குறிப்பு அரசின் பரிசீலனையில் உள்ளது என்று சொன்னாலும் நிதிநிலைக்கேற்ப மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதற்கு பிறகு முடிவெடுக்கப்படும். உறுப்பினர் க. செல்வராஜ். திருப்பூரில் புதிதாக சட்டக்கல்லூரி அமைக்க அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப பரிசீலனை செய்யப்படும் என்று அறிவித்த அமைச்சருக்கும் திருப்பூர் தெற்கு தொகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் திருப்பூர் மாவட்டம் என்பது தொழிலில் நகரம் என்பதை நாடறியும் லட்சக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்கள் நிறைந்த எங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி படிப்புகள் பயிலும் விரும்பும் குழந்தைகள் செல்வங்கள் கோவை, திருச்சி, மதுரை, சென்னை என வெளியூருக்கு சென்று தங்கி பயில வேண்டிய நிலை உள்ளது. ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினுடைய குழந்தைகள் சட்டப்படிப்பு காணும் கனவாக இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கும் வகையில் நாடு போற்றும் நல்லாட்சி நடத்தி வரும் தாயுள்ளம் கொண்ட தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மேலும் ஒரு மகிழ்வு சேர்க்கும் வகையிலே அமையும் என்பதை சொல்லி இந்த ஆண்டே அந்த சட்டக் கல்லூரியை துவக்கி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களும் அதே போல நம்முடைய மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் அவர்களும் தொடர்ந்து திருப்பூரிலே சட்டக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அரசினுடைய நிதிநிலைக்கு ஏற்பத்தான் நாம் ஒரு சட்டக்கல்லூரியை துவங்க முடியும். எனவே மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அரசின் நிதிநிலை ஒத்துவருமையானால் அது குறித்து பரிசீலிக்கப்படும்.